ஸோ இங்கே இப்போ மாதரப்பாக்கம் கிட்ட இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக நானும் ஆசார் கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கள் காரில். இங்கே தான் அந்த ஃபேமிலி, அதாவது கிட்டத்தட்ட பிராங்க் ஸ்டார் ஹாலில் இந்த வர இன்கம் வச்சு நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் ஒரு குடும்பத்தை வந்து தத்தெடுத்துருக்கோம். அது நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை. பட் ஏன் சொல்லனா ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிடும்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி சொல்ல வேண்டிய நேரமே ஏன்னா எங்களை கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சோட காசு கொடுத்து 4 மந்த் மேலே ஆயிடுச்சு. 4 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் காசு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் துபாய் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சான்னு. ஸோ அந்த இன்கம் வச்சு ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருப்பேன். ஜென்யூனாக நாங்கள் வந்து கவுட் ஃபண்ட் பண்ணுறது இல்லை காசு கொடுங்கன்னு சொல்ல வரதில்லை. உங்களுக்கு பொருள், அதாவது ஒரு மாதம் உங்கள் ரேஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அந்த அட்ரஸில் போய் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுட்டு என் பேரில் ஸ்டாம்ப் போட்டு யூனிவர்சல் கிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் சேரணுமோ அவங்க பேர் முதற்கொண்டு, உங்கள் பேர், உங்களோட மேபி நம்பர் கொடுக்கலன்னு பரவாயில்ல, இல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது சேர் வச்சுருக்கீங்க, சோஃபா வச்சுருக்கீங்க, இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, ரேஷன் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே போட்டுருங்க. என்ன சார் சொல்கிறேன்? கண்டிப்பாக நாங்களே பொருளாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்சல் ஷைனிங் ஃபவுண்டேஷன் வலசரவாக்கம்ல இருக்குது. அண்ணன் அட்ரஸ் போடுவார். அங்கே வந்து நீங்கள் அந்த பொருளை கொடுத்துட்டு போயிடலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளை யாருக்கு தேவையோ அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அது நீங்கள் பார்த்து லைவாகவே நீங்கள் மன திருப்தி அடைஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வணக்கம் தெரியுதாடா, எங்கள் ஃபேமிலியே அடிக்டட். இப்போ அதனால் நாங்கள் பண்ணுற உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹெல்ப்பிங் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் பாக்ஸில் வச்சு கொடுத்தோம்ல. இப்போ வந்து இன்கம் வர்றதில்லை எங்களுக்கு அவ்வளோவா யூடியூப்லேருந்து. சரி, போன மாதம் நான் இதுக்கு துபாய்க்கு போயிருந்தோம். சரி, ஈவெண்ட் ஷோ கொடுக்கும்போது வந்த காசு. ஸோ நிம்மதிக்கு தான் எனக்கு நான் வந்து இது எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிறது காரணமே என் ஃபேன்ஸ் இங்கே வர வைக்க தான். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ரசிகர்களுக்கு வந்து இங்கே வந்து அவங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது இவன் தான் சொன்னான், எல்லாத்துக்கும் காரணம் அசார் தான். அவன் தான் சொன்னாப்புல. ஸோ சரி, உங்கள் பேர்? 50 குடும்பம் இருக்குண்ணா. அமல்ராஜ். 50 குடும்பமா? டேய், நம்ம வந்து இல்லை 50 குடும்பம் இருக்குதா ஒரு மேட்ரு இல்லை, நம்மளால் முடியும். எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுப்போம். இப்போ நண்பரும் நானும் தான் போயிட்டுருக்கோம் பைக்கில். அவங்களுடைய அடிக்கல் நட்டதில் எல்லாமே இங்கே தான். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி எல்லாருமே. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக மட்டும்தான் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, போவாங்க, அவ்வளோதான். தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சலுகையெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இல்லை, பயங்கரமாக சேர் இருக்குது இங்கே எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா. ஓ இல்லை, ரொம்ப சேர் பட்டப்பட்டு அடிக்கும். ஆ, அப்படியா? இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழை போகணும். ஐ மீன் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 வீடுங்க தான் இருக்குது. இந்த வீடுங்க பார்த்தீங்கன்னா நிலைமைகளை பாருங்களேன். பேக் சைடு உங்களுக்கு தெரியும். எனக்கே ஷாக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஐயோ ஒரு சின்ன புயல் வந்தால் சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்குள்ளேயே அவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க மட்டும் பாருங்கள். இப்போ இது வந்தால் படுக்கவே முடியாது. படுக்க முடியும். இப்போ இது தரையா சிமெண்டா? தரை தான், இது மண்ணு தான். சிமெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அது மாதிரி நாங்கள் மொய் வச்சுக்கிறோம். அப்படியே வரும் ஓதம் வந்து ஏற இருக்கும். ஐயோ, இதான் உங்க சாப்பாடா? டெய்லி நல்லா சாப்பிட்றீங்க? இதெல்லாம் சமைச்சு வீட்லயே சமைச்சு சாப்பிடுறீங்களா? இல்லை வேலை இருந்தால் இந்த 10 ரூபாய் சமைச்சுன்னு வச்சுன்னு சாப்பிட்றோம். உங்க பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போதா? ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? எது எப்படியோ படிக்க வச்சிருங்க. ஆக்சுவலி அசார் அன்னைக்கு வந்து பார்த்தோம். இதுதான் வீடு, அதாவது ஒரு குடும்ப வீடு இப்படி தான் இருக்குது. இந்த வீடோட லென்த்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு 8 அடி இருக்குமாடா? 10 அடி. 8க்கு 10. 8க்கு 10 தான் இருக்குது. இது வந்து வெங்காயம் இடம் பார்த்தீங்களா? வெங்காயம் இருக்கிற இடம் பார்த்தீங்களா? இல்லை, வெளியே போகலாம். நீங்கள் சாப்பிடுங்க, நான் வரேன். பாய், நான் வரேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இருங்க சார், பார்த்துட்டு பண்ணுறேன். எல்லாருக்கும் புரியுது பார்த்தியா? சாமி, பேர் என்ன? ஷார்லேஷ். பைனி. இரு, உன் பேர் என்ன? பைனி. சாரதி. சத்யா. என்ன படிக்கிறீங்க? நான் 7வது படிக்கிறீங்க. போயிட்டு இருக்கிற ஆக்சுவலி நிறைய பேர் திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற ஒரு விஷயம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு குடும்பம் தான் பண்ண வந்தோம். இத்தனை குடும்பம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் தெரியல. சேல்ஸ் பண்றோம், ஃப்ரீயா தான் சேல்ஸ் பண்றோம். வாங்குமா, வாங்க. காசு கிடையாது. எங்க அம்மா பிறந்த நாள். எங்க அம்மா பிறந்த நாளுக்கு இலவசமா காய்கறி கொடுக்குறாங்க. பயப்பட வேணாம், ஓகேவா? லவ் யூ. கம். என்னால் முடிஞ்ச அளவு தான் பண்ணுறேன். தப்பா எடுத்துக்கூடாது, ஓகேவா? எடுத்துக்கோங்க ப்ரோ, எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா பர்த்டே ப்ளஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். எங்கள் அம்மா பேர் வந்து சுந்தரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
எல்லோரும் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்களுக்கு சத்தியமாக ஒரு ஊரே இருக்குது. இந்த ஊருக்கு இவ்வளோ வேணால் பண்ணலாம். நீங்கள் நினச்சிங்க, என்னால் முடிஞ்சது ரொம்ப கம்மி தான். ஸோ ஹாய், how are you? means fine. சொல்லு. very fine. Hey, நான் அவரி தான்டா கேட்பேன், நீ ஃபைன் சொல்லும். How are you? Fine. How are you? Fine. How are you? Fine. ஏய், இங்கிலீஷ் வந்துருச்சா? கை தட்டலாம்டா உங்களுக்கு. இங்கிலீஷ் வந்துருச்சா உங்களுக்கு? சூப்பர். 4 நோட் இருக்கு, இது இருக்கு. ஓகேவா? என்னடா சட்டு பட்டன் கழட்டி வாங்கிக்கிறான். நீ வர சொல்லும். Thank you. ஏய், படிக்கணும். தேங்க்ஸ் கிடையாது, சும்மா கிடையாது. புக்கில் வந்து பேப்பர் அடிக்கூடாது, படிக்கணும். Thank you. சின்ன குழந்தைங்களுக்கு தேவையில்லை. Thank you மா. தான் இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து ஒரு கெத்து பண்ணுறாரு எங்கள் அம்மல் டான். ஒரு ஏழை மக்களுக்கு எப்படி செய்யணும், ஒரு நல்லா செய்யணும், ஒரு 4 மக்களை கூட்டிக்கணும் வந்து அந்த சென்டரை காட்டணும், அவங்களுக்கு ஒரு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அம்மல் டான் தான். அமல் டான், நீ இவ்வளோ சொல்றியா? உன் ஃப்ரெண்டு குடிக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏதாவது செத்து போயிடுவேன்னு சொன்னியா? அதாவது நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னியா நீ அவனுக்கு ஏதாவது? இவருக்கு ஃபஸ்ட்டு நீ அதை சொல்லிவிட. ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட ஓகே, உன் நண்பன் போயிட்டானா எனக்கும் நண்பன் தானே? பயம் வந்துருச்சு. ஓகே, சார் கால் எடுத்து கும்பிட்றேன் சார். ஓகே காய்ஸ், இதை முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த டைம் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த குடும்பத்துக்கு வேணும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லைக் இருக்குது. டாக்டர் என்ன பண்ண போகிறோம் சொல்லு. ஜனத்துக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாருக்கும் ஊசி போட்டு எல்லாம் உடம்பு நல்லா பார்ப்பேன். டாக்டர் இப்போ 9th தான் படிக்கிறான். இலவசமாக மருத்துவம் பார்க்கணுமா, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் பார்க்கணுமா. அவன் சொல்கிறான் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட, நம்ம ஜாதி நல்லா கஷ்டப்பட சொல்லிட்டு நம்ம ஜாதிங்க எப்போ முன்னே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேண்ணா. இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கானே இந்த சின்ன பையன். உனக்கு எப்போ ரொம்ப என்ன எமோஷனல் மூமெண்ட் உங்கள் ஃபேமிலியில்? எமோஷனல் மூமெண்ட் என்ன? ஆக்சுவலி என்ன கஷ்டம் உங்கள் பையனா? இல்லை, உனக்கு எமோஷனல் மூமெண்ட் என்ன இருக்குது? எங்கள் வீட்டில் சும்மா சண்டை போடுறாங்க. நான் தானே. யார்? எங்கள் அப்பா. எங்கே இருக்காரு சொல்லு, எதனால சண்டை போடுற? எங்கே இருக்கான்? இல்லை, உங்கள் அப்பா எங்கே? ஏய் போடா டேய். எங்கள் அப்பா எங்கே இருக்காரு? பாத்ரூம் போயிருக்கானா? இதெல்லாம் கேட்க மாட்டியா சாமி? எதுக்கு சண்டை போடுறாரு? என்ன சண்டை போடுறாரு? இப்போ தான் நம்ம கிட்டேயும் சொல்கிறேன், அண்ணன் கிட்ட சொல்லல. அண்ணன் கிட்ட அமல் இங்கே வா. அமல் குழந்தை இருந்தாலும் கஷ்டப்படுறான் அப்படின்னு எப்படி? இல்லை, அது எப்படிங்க குழந்தை படிக்கிற வருங்கால டாக்டர் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் படிக்கணுமா இல்லையா? திரும்பவும் சொல்லுங்க. அடிச்சா புடிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லுங்க. வண்டியில் டிக்கி சும்மா. இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த பையனை. ஓகேவா? என் கூட வந்துடுறியாடா? வந்துடுறியா? படிக்கிறியா வந்து? சார் நீங்கள் வாங்க சார், பெரியவங்க இருக்கீங்க, வாங்களேன். இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? சார் இந்த ஊரில் தானே இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ அவங்க அப்பா வந்து அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு. என்ன சார் இது? படிக்கிற பையனை போய் நீங்கள் கேட்கலாம்ல வாய் வச்சு. நீங்கள் பெரிய ஆளாக தான் இருக்கீங்க இந்த ஊரில். கேட்டிருக்கோம், 2-3 வாட்டி கேட்டிருக்கோம். என்ன அவர் என்ன சொல்கிறாரு வந்து அதான் பொருளாதாரம் தான் பிரச்சனை, வேலை இல்லை சார். குடி விட்டாலே அது பாதி காசு வீட்டுக்கு வந்து சேரும்ல சார், சந்தோஷமா இருந்தாலே. பொருளாதார பிரச்சனை இருக்கட்டும், எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, இவருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள் அடிச்சா பொருளாதார பிரச்சனை கிளீனா இருக்கும். அடிக்டா இருக்கும்போது அம்மா எங்கடா? அம்மா தூக்குறேன். சும்மா சண்டை போடுறாங்க சார். அப்புறம் அம்மா அடிக்கிறார் சார், குஷ்டம் வந்தா சும்மா அம்மா அடிக்கிறார் சார், சும்மா குஷ்டம் வந்தா பேசினேங்கிறார் சார். அம்மா அடிக்கிறாரா? கொஞ்சம் வாயில் அப்படிதான். சரக்கு போட்டு அடிப்பாரா? ஏமா எந்த காலத்துலம்மா நீங்கள் இருக்கீங்க? சரக்கு போட்டால் சும்மா அடி? என்ன சாமி இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சார் கடை மூட போகிறோம். போலீஸ் நான் பச்சை போலீஸ் ஆகி சார் கடை மூடுறோம். போலீஸ் ஆகி சரக்கடி மூடுவான். நீ என்ன பண்ணுவா டாக்டர் ஆகி? டாக்டர் எல்லாம் ஜனத்துக்கு எல்லாம் கஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு நாங்கள் ஜுரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இலவசமாக எல்லாம் மருத்துவம் பார்ப்பேண்ணா. நீங்கள் எப்போ நீங்கள் இனிமேல் அவ்வளோதானா? ஈவினிங் மறுபடியும் ஃபைட் இருக்கா? ஏதாவது சொல்லுங்கள், ஷோ போடுறீங்களா? திரும்ப இனிமேல் சண்டை போட்டு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களா அதுக்கு அதே நீங்கள் கேளுங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. வேணாம்மா, பையன் நல்ல பிள்ளைங்க கிடையாது, உண்மையாக நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. அதாவது நான் இப்போ அவருக்கு நீ காசு குடிப்பீங்களா? குடிக்க காசு குடிக்கிறீங்களா? காசு குடிக்கிறீங்களா குடிக்கிறதுக்கு? என்னால் முடிஞ்சுங்க. நான் இது சொல்லக்கூடாது. டேய், உங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு கிஃப்ட் தரேன்டா. அந்த கிஃப்ட் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அதான் கொடுத்தாங்கல்ல, பிடுங்க, நான் மறுபடியும் வருவேன். ஒவ்வொருத்தரும் சும்மா விட மாட்டேன், சரியா? இது சின்ன அன்பளிப்பு உங்கள் 2 பேருக்கு. இதே அண்ணன் சாக்லேட் வாங்கிக்கலாம்.
படிப்பு செலவுக்கு வச்சுக்கூட ஓகே போதும்டா விட்றா, எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. போகலாம் ரைட்டு. கையெல்லாம் கொடுக்க வேணாம், நீ இங்கே இரு. நீங்க ஒழுங்கா படிக்கிறது காத்து வச்சுக்கணும் சரியா? சொல்லுங்க. ஹாஸ்டல் போக சொல்லுங்க. அண்ணே, அவங்க அப்பா ஏதாவது கூட்டிட்டு அம்மா தயவு செய்து குடிக்க வேணாம்னு சொல்லுமா. ஹாஸ்டல் போக சொல்ல அதை வந்து துணி எடுத்துக்கிட்டுக்கோ இல்லை புக்ஸ் எதனா வாங்கினாங்க அதுக்கு யூஸ் பண்ணிங்க சரியா? போதுமா? எப்பா இதெல்லாம் ஊர் கிடையாது, பெரிய பெரிய